سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد، فإن يوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: ويوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا. وعن معاذ بن جبل رضي الله تعالى عنه قال النبي صلى الله عليه وسلم: إن الشيطان ذئب الإنسان كذئب الغنم يأخذ الشاة القاصية والناحية وإياكم والشعاب وعليكم بالجماعة والعامة. أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை, புத்திமதிகளை, போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய, நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் இம்மஸ்ஜிதினுள் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபினுடைய நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் ஒருவனை அஞ்சு கொள்ளுமாறும், பயந்து கொள்ளுமாறும், தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரும்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீண்டதொரு வாழ்க்கை பயணத்தினுடைய இடையில இருக்கிறோம் நாங்கள். ஏன் உங்களோட வாழ்க்கை, ஏன் உங்களோட ஹிஸ்டரி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆலமுல் அர்வாஹ்ல இருந்துதான் ஏன் உங்களோட வாழ்க்கை அல்லாஹ் ஆரம்பிச்சான். ஹஸ்ரத் சையுதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சு அல்லாஹ் ரூஹ் ஊதி அந்த ஆதம் என்ற அந்த ஒரு மனிதனிலிருந்து எத்தனை கோடி உயிர்கள், எத்தனை கோடி சந்ததிகள் வருமோ அந்த சந்ததிகளுடைய ரூஹுகள் அல்லாஹ் எடுத்து வச்ச ஒரு இடம்தான் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளுடைய உலகம். அங்கிருந்து குறிப்பிட்ட கால அளவு இருந்தோம். எவ்வளவு காலம் யாருக்கும் தெரியாது. என்ன செஞ்சு கொண்டிருந்தோம் எவருக்கும் தெரியாது. குறிப்பிட்ட காலம் வாழ்க்கையில ஆலமுல் அர்வாஹில் இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வு, வாழ்க்கையுடைய இந்த ஜேர்னில செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்தோம், தாயுடைய கருவறையில. அங்கேயும் குறிப்பிட்ட கால வரையறவு என்ன செஞ்சோம் எங்களுக்கு தெரியாது. ஆனா 8, 9, 10 மாசம் என்றது எங்களுக்கு இப்ப விளங்குது, அப்ப விளங்கல்ல. என்ன செஞ்சு கொண்டிருந்தோம் தாயுடைய கற்பத்தில் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் அங்க இருந்துட்டு வாழ்க்கையினுடைய 3வது கட்டம் துனியாவுக்கு அல்லாஹ் எங்களை கொண்டு வந்து சேர்த்தான். இங்கேயும் கொஞ்ச காலம் இருப்போம். தாயுடைய கருவறை குறிப்பிட்ட கால அளவு எப்படியோ, ஆலமுல் அர்வாஹ் குறிப்பிட்ட கால அளவு எப்படியோ, துனியாவுடைய வாழ்க்கையும் ஒரு வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட கால அளவு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடப்பட்டது. சிலர் முந்தலாம், சிலர் பிந்தலாம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாழ்க்கை பயணத்தின் 3வது கட்டத்தில் இருக்கிறோம். இங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், எல்லாரும் போகணும். அதுதான் கபரு, அதுதான் கபரு. வாழ்க்கை பயணத்தில் இந்த 3வது கட்டத்திலிருந்து 4வது கட்டம் கபருக்கு போகணும். அதோட லைஃப் முடிஞ்சு போறது இல்ல, அதோட லைஃப் ஃப்ரீஸ் ஆகுறது இல்ல, அங்கிருந்து கண்டினியூ ஆகும். அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட காலம் கபர்ல வச்சு விசாரணைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால 5வது கட்டம் மஹ்ஷருடைய மைதானம். அல்லாஹ் அங்க என்னங்களை அவ்வளவு பேரையும் அல்லாஹ் எழுப்புவான். எழுப்பி அந்த 5வது கட்டத்திலிருந்து கடைசி பயணம் வாழ்க்கையில 6th ஸ்டேஜ், 6வது கட்டத்தை நோக்கிய நகர்வு முழு மனித கோடியும் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தினூடாக போறதுதான் எங்கட லைஃப்ல கடைசி பயணம். போயிட்டு சேர்ந்தோம், அல்ஹம்துலில்லாஹ், சுவர்க்கம் தவறி விழுந்தோம் என்றா 3000 வருடங்கள் மூட்டப்பட்ட நரகம்.
அன்புக்குரியவர்களே, இந்த பயணத்தில் 3வது கட்டத்தில் இருக்கிறோம். 4வது கட்டம் கபரு, 5வது கட்டம் மஹ்ஷர், 6வது கட்டம் சிராத்துல் முஸ்தகீமினூடாக சொர்க்கம் அல்லது நரகத்தை நோக்கிய பயணம். அல்லாஹு தஆலா ஏண்ட 4வது கட்டம், ஏண்ட 5வது கட்டம், ஏண்ட 6வது கட்டம் எப்படி அமையணும் என்றத அல்லாஹ் முடிவு செய்யறது இவன் ஆலமுல் அர்வாஹ்ல எப்படி இருந்தான் என்றதை வச்சல்ல. தாயுடைய கருவறையில நானும் நீங்களும் என்ன செஞ்சோம் என்றதல்ல, இந்த துன்யாவில மனிதன் எப்படி நடந்து கொள்றான் இதை வச்சுத்தான் என்னுடைய கபரு 4வது கட்டம், என்னுடைய மஹ்ஷர் 5வது கட்டம், என்னுடைய சிராத்துல் முஸ்தகீம் பாலம் 6வது கட்டம். இது நல்லதாக அமையணுமா கெட்டதாக அமையணுமா என்றது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிவு செய்யறது. துன்யாவுல நானும் நீங்களும் வாழ்ற லைஃப் ஸ்டைலை வச்சுத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிவு செய்யறான். எனவே இஸ்லாமிய உறவுகளே, துன்யா பெருமதியானது, இந்த வாழ்க்கை பெருமதியானது. இந்த வாழ்க்கையை வச்சுத்தானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது 5வது 6வது கட்டத்தை முடிவு செய்ய போறான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை விளங்குவோம், வாழ்க்கையுடைய யதார்த்தம் ரியாலிட்டியை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஏண்டா எத்தனையோ வாலிபர்கள் சொல்ல ஏண்ட இந்த காதால நான் கேட்டிருக்கிற ஹசரத், எங்கட உம்மா வாப்பாவை பத்தி எவ்வளவு சொல்லிருக்கிறாரு. வாப்பாட அருமை விலங்கல்ல ஹசரத். ஒரு புள்ள பெற்று 2 வயசு ஒரு புள்ளைய வளர்க்கும் பொழுதுதான் ஹசரத் வாப்பாட அருமை விளங்குது. அன்புக்குரியவர்களே, அப்படி அருமை விளங்கும் போது எத்தனையோ வாப்பமார் கபராளிகள். அதே போல துன்யாவுடைய அருமை ஒரு மனிதனுக்கு 2 கட்டங்கள்ல விளங்கும் என்றத குர்ஆன் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 கட்டத்தில மனிதனுக்கு துன்யாவுடைய பெருமதி விளங்கும். கால ரப்பிர்ஜிஊன் சக்கராத்ல, இந்த 3வது வாழ்க்கையுடைய ஸ்டேஜ் முடிவு செய்யற எண்டிங்ல சக்கராத்ல கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் கொஞ்சம் சொற்ப நேரம் தான், கொஞ்சம் டிலே பண்ணு, நான் சாலிஹானவனாக மாறிட்டு வாரேன். கால ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு சாலிஹா, நான் சாலிஹான் அமல் செஞ்சுட்டு வாரேன். லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் டிலே பண்ணு. இது துன்யாவினுடைய வாழ்க்கையினுடைய பெருமதியை மனிதன் உணரும் முதல் கட்டம். 2வது கட்டம் ஆகிரத்தில் எல்லாத்தையும் பட்டு திண்டு கை சேதம் அடைஞ்சதுக்கு பின்னால அன்பின் வாலிப சமூகமே, உலகத்துல சில நேரம் எங்கட கை சேதத்தினுடைய ரியாக்ஷன்கள் எக்ஷன்கள் ஒரு விதமாக வெளிப்படும். சில பேர் கையை அப்படித்து நெத்தில அடிப்பாங்க, அநியாயம் என்று. இன்னும் சில பேர் அப்படி கைய வாயில வச்சு கடிப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், கியாமத்தினுடைய கை சேதம் மனிதன் என்ன செய்வான், வயோமய அல்லாலிமு அலா யதைஹி, கைய கடிச்சு சும்மா வாயில வச்சு கடிக்கிறதல்ல, கடிச்சு ஒவ்வொரு விரல்களையும் கடிச்சு துண்டாக்கி சப்பி துப்பி கொண்டு சொல்லுவான். யகூலு யா லைதனி தகல்து மஅர் ரசூலி சபீலா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாதையில நான் வாழ்ந்திருக்கலாமே என்ற கை சேதம் கியாமத்தில் துன்யாவுடைய பெருமதி விளங்கும். எந்த பிரயோசனமும் கிடையாது. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி இன்னைக்கு நிறைய வாலிபர்களுக்கு தெரியாது. இந்த யங் ஜெனரேஷனுக்கு வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி என்ன? அன்புக்குரிய வாலிப சமூகமே, குறிப்பாக சொல்றேன், வாழ்க்கையில சந்தோஷம் வேற, நிம்மதி வேற. சந்தோஷத்துக்கு பின்னால ஓடவானும். சந்தோஷம் என்றது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் உடைய ரிசல்ட் தான் சந்தோஷம். அது அப்பப்ப கிடைக்கும், அப்பப்ப பயிற்றுடும். சின்ன சின்ன நிகழ்வுகளால் ஏற்படுறது சந்தோஷம், அது அப்பப்ப முடிஞ்சு போயிட்டுடும். ஆனா நிம்மதி என்றது நீண்ட காலம் கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு அதுக்காக அர்ப்பணிச்சு பாடுபட்டு அல்ஹம்துலில்லாஹ் மன நிம்மதி வேற, சந்தோஷம் வேற. பாவம் செய்யும் பொழுது கிடைப்பது மன நிம்மதி அல்ல. பாவம் செய்யற நேரம் கிடைக்கிறது ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம். அது அப்பப்ப முடிஞ்சு போயிடும். சந்தோஷத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டிருந்தோம் என்றா ஆகிரத்துல கை சேதம் எங்களுக்கு முன்னால நிற்குது. எனவே அன்புக்குரிய சீதேவிகளே, சந்தோஷத்துக்கு பின்னால ஓடவானும். நிம்மதி வேணும் வாழ்க்கையில. அந்த நிம்மதி வேணும் என்றா கஷ்டப்படணும். சுபகுக்கு ஃபஜ்ருக்கு எழும்பி வாரது கஷ்டம் ஹசரத். அந்த கஷ்டத்துக்கு பின்னால்தான் சுவர்க்கம் என்ற நிம்மதி இருக்குது.
கஷ்டப்பட்டா நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷத்துக்கு பின்னால் ஓடினா கை சேதம். பாவம் செய்யறது ஒரு சந்தோஷம், ஆனா கடைசியில கை சேதம். ஒரு வியாபாரம், ஒரு பொய் சொல்றோம், முடிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம், பொய்யால் நடந்துருச்சு, ஆனா விளைவு கை சேதமாக மாறும். அன்பின் இஸ்லாம் உறவுகளே, வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி சந்தோஷம் வேற வாப்பா, நிம்மதி வேற வாப்பா, கஷ்டம் என்றது வேற, கை சேதம் என்றது வேற. சொல்லிக் கொடுப்போம். ஜுமாவுக்கு நேரத்தோட வாரது கஷ்டம் தான், இல்லண்டல்ல. இன்னும் வந்து கொண்டிருக்கிறாங்க, ஜுமா முடியும் வரைக்கும் வருவாங்க. கஷ்டம் தான், கஷ்டப்பட்டா அங்க நிம்மதியா இருக்கலாம், கை சேதப்பட தேவையில்லை. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, பெற்றார்களே, வாழ்க்கையினுடைய ரியாலிட்டியை சொல்லிக் கொடுப்போம். குர்ஆன் ஓதுறது கஷ்டம், ஆனா கை சேதம் இல்லை. கஷ்டப்பட்டு ஓதுங்க மகனே, சுபஹுக்கு எழும்புங்க, கஷ்டம் தான், இல்லண்டல்ல. கஷ்டப்படுங்க, கை சேதத்திலிருந்து தப்பு இயலும் வாப்பா. ஜிக்ர் செய்யுங்க, கஷ்டம் தான், செய்யுங்க, கை சேதத்திலிருந்து தப்பிக்கொள்ளலாம் வாப்பா. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி இத விளங்குவோம். சந்தோஷத்துக்கு பின்னால ஓடுறவங்க மாற்றது கடைசியில மிகப்பெரிய கை சேதம். வயோமய அல்லாலிம், கை வரல கடிச்சு துப்பி இந்த துனியாவை யாரு மிஸ்யூஸ் பண்ணினாங்களோ இவங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, கை விரல்களை கடிச்சு துண்டாக்கி 5 விரலையும் சப்பி துப்பி கொண்டு அவங்க கை சேதத்தை வெளிப்படுத்துவாங்க. எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நீண்டதொரு ஜேர்னி, 3rd ஸ்டேஜ்ல இருக்கிறோம். 4th, 5th, 6th இது 3ம் முடிவு செய்யப்பட்டது. என்னுடைய இந்த 3வது இந்த துனியாவுடைய கட்டத்தில் நானும் நீங்களும் சந்தோஷத்துக்கு பின்னால் ஓடுறோமா, கஷ்டத்தை ஃபேஸ் பண்றோமா, கை சேதத்தை சம்பாதிச்சு கொள்ள போறோமா என்றத இந்த துனியாவுடைய வாழ்க்கையில வச்சுத்தான் அல்லாஹ் முடிவு செய்வான். எனவே அன்புக்குரியவர்களே, குறிப்பாக பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய நாலேஜ், இஸ்லாமிய அறிவை கொடுத்து வழங்காண்டு நான் சொல்ல மாட்டேன். இஸ்லாமிய உணர்வை கொடுத்து வளர்ப்போம். ஒரு துஆவை பிள்ளைக்கு பாடமாக்க வைக்கிறது அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, வெரி சிம்பிள். ஆனா அந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதணும் என்ற அந்த ஃபீலிங்ஸ் கொடுக்கிறது இது கஷ்டம். உணர்வுள்ள முஸ்லிம்கள் உருவாக்கப்படும், உணர்வுள்ள குழந்தைகள் உருவாக்கப்படும். எல்லாருக்கும் தெரிஞ்ச மிக கசப்பானது ஒரு உண்மை, இன்றைக்கு குர்ஆன் ஓதுறது குறைஞ்சு போன காலம். குறிப்பாக யங்ஸ்டர்ஸ், குர்ஆனுக்கும் அவங்களுக்கும் இடையான ரிலேஷன்ஷிப் மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிறது. அந்த வயசாளிகள், அப்பமார்கள் மஸ்ஜிதுல கொஞ்சம் ஓதுற சத்தங்கள், வீட்டுல கொஞ்சம் பெண்மணிகள் அப்பமார்கள் கண் தெரியாத வயதுல கண்ணாடிய போட்டுக்கொண்டு குர்ஆன் ஓதுறவங்க ஏராளம். ஆனா யங்ஸ்டர்ஸ் ஓதுறது குறையும். ஒரு 81 வயசு அப்பா என்னோட கதைச்சு கொண்டிருக்க மன சந்தோஷத்துல சொல்றாரு, போன டிசம்பர்ல இருந்து இந்த ஜூலை வரைக்கும் 26 குர்ஆன்கள் ஓதி முடிச்சிட்டாரு. 26 ஜுசுக்கள் இல்ல, 30 ஜுசுவை 26 முறை முடிச்சு 27வது முறை ஓதி கொண்டிருக்கிறாரு. கண் விளங்காத சர்ஜரி செஞ்சு அவர கண்ணாடி உடைஞ்சி ஒத்த கண்ணாடிய கண்ணில் வச்சு கொண்டு 26 குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கிறாரண்டா. அன்பின் இஸ்லாமிய வாலிபர்களே, என்னோட வாழ்க்கை எங்க வைத்துக் கொண்டிருக்கிறது? எனவே இஸ்லாமிய உணர்வு வேணும், தொழணும் என்ற உணர்வு வேணும், குர்ஆன் ஓதணும் என்ற உணர்வு வேணும். தொலாட்டி பாவம் என்றது அது வெறும் இன்ஃபர்மேஷன் பயனளிக்காது, நாலேஜாக மாறணும். எப்ப நாலேஜாக மாறும்? இன்ஃபர்மேஷன் லைஃப்ல அப்ளை ஆகும் போது அது நாலேஜாக மாறும். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, உணர்வுள்ள பிள்ளைகள் 18 வயசுல தட்டி கிட்டி செய்ய முடியாது. உணர்வுள்ள குழந்தைய 12 வயசுல புத்தி சொல்லி திருத்த முடியாது. உணர்வுள்ள குழந்தைகள் 2 வயசிலிருந்து உணர்வை ஊட்டலாம். நான் ஒரு பேரண்டாக நான் சொல்றேன், புள்ள வளர்க்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல. 2 வயசிலிருந்து 1.5 வயசிலிருந்து புள்ளைய உணர்வுள்ள புள்ளையாக வெரி சிம்பிள் நாங்க சரியாக கைட் பண்ணினோம் என்றான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, இன்றைக்கு மிகப்பெரியதொரு சவால் புள்ள வளர்க்கிறது, மிகப்பெரியதொரு சவால். பிசினஸ் சரி, அதுவும் ஒரு சவால் தான். அதெல்லாம் எல்லாத்தையும் விடவும் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய சவால் புள்ள வளர்க்கிறது. சில நேரம் சில பேரண்ட் சொல்லுவாங்க,
பொம்பளை பிள்ளையா இருந்தா வீட்டுக்கு பொத்தி பொத்தி சரி வளர்த்துடலாம். ஆம்பளை பிள்ளைய எப்படி பாதுகாக்கிற? எவ்வளவு கெட்டு போறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைஞ்சு போயிட்டு இருக்குது. முந்தி புள்ள வளர்க்கிறது லேசி. ஏனண்டா முந்தியுள்ள வாப்பமாரும் பிள்ளைகளும் டிராவல் பண்ண ரோடு உண்டு. முந்தியுள்ள வாப்பமாரும் பிள்ளைகளும் புழங்கின உலகம் உண்டு. வாப்ப நான் வாழ்ற உலகத்துலதான் என் மகனும் வாழ்ற. அவனு கொண்டு சொன்னா டக்குண்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ளும், அவனுக்கு விளப்பம். ஆனா இன்றைக்கு உள்ள பிள்ளைகள் வேற உலகம், வாப்ப வேற உலகம். வாப்ப சொல்றது பிள்ளைக்கு விளங்கி கொள்ளேலா, அதை ஜீரணிச்சு கொள்ளேலாது. ஏன்னா பிள்ளைகளோட உலகம் வேறு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஒரு காலம் இருந்துச்சு, புள்ள ஊட்டுள்ளுக்கு இல்லை என்றா வாப்பக்கு தெரியும் புள்ள ஸ்கூல் கிரவுண்ட்ல இருப்பான் அல்லது சந்தையில் இருப்பான். நிச்சயமாக ரெண்டு ஒரு இடத்துல இருப்பான் புள்ள. சரி, புள்ள கிரவுண்ட்ல புள்ள என்ன செய்வான், யாரோட சேருவான், மிஞ்சி மிஞ்சி போனா அவன் என்ன பாவம் செய்யக்கூடும் என்ற நாலேஜ் வாப்பக்கு விளப்பம். இவன் மிஞ்சி மிஞ்சி போன இதை தன் செய்ய போறான், இதுக்கு மேல செய்யறது கொண்டுமில்லை இவனுக்கு என்ற விளப்பம் உள்ள ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்துல பாவம் செய்யறது ரொம்ப கஷ்டம். மிஞ்சி மிஞ்சி போனா யாரோ குடிச்சிட்டு வீசின ஒரு துண்டு வீடி அதை கூட வைக்கலாம். ஏனண்டா வாப்பட கூட்டாளி மாற கண்டாலும் தலைய குனிச்சிட்டு போற அந்த கண்ணியம் இருந்த காலம். நானட கூட்டாளிய கண்டாலும் தலைய பணிச்சிட்டு ஒரு மரியாதையோட போற காலம். பஜார்ல அங்கிங்க சுத்திட்டு இருந்தா நீங்க இவருடைய மகன் தானே வாப்பா என்று பெயர் சொல்லி கேட்கும் போது தலை குனிஞ்சிட்டு போற காலம். அன்புக்குரியவர்களே, முழு ஊரும் சேர்ந்து ஒரு புள்ளைய உருவாக்கின காலம். யாரும் கண்டுகொள்ளாம போன காலம் இல்ல. உத்தரப்பில செஞ்சா நீங்க யாரு வாப்பா இங்கனக்கே வந்திருக்கிறீங்க என்று வயது முதிர்ந்தவங்க தட்டி கேட்ட காலம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, காலம் மாறிடுச்சு. இன்றைக்கு பிள்ளைகள் டிஸ்ட்ரக்ஷன் ஆகி போறதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும், அது சினிமாவாக இருக்கலாம் அல்லது மோல்ஸ்களாக இருக்கலாம் அல்லது ட்ரக்ஸாக இருக்கலாம், சல்லியாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம். பிள்ளைகள் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்குண்டான சகல விதமான ஏற்பாடுகளும் இந்த வேர்ல்ட்ல இருக்குது. இன்றைக்கு புள்ளட வேர்ல்டு வேற, வாப்பட உலகம் வேற. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, எல்லா ஊர்லயும் பரவலாக கவலையோட சொல்ற செய்தி தான், நாங்க மதிக்கக்கூடிய இந்த ஊரா மாஷா அல்லாஹ் என்று நினைக்கக்கூடிய ஊர்களையும் எல்லாரும் சொல்றதன் ஹசரத் ட்ரக்ஸ் உடைய பாவனை. இன்றைக்கு முந்தி இல்ல, நோ சான்ஸ். இன்றைக்கு எல்லா ஏற்பாடுகளும். அன்புக்குரிய பெற்றார்களே, பிள்ளைகளுடைய உலகத்தையும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்வோம். இன்றைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட், இந்த மொபைல் யூஸ் பண்றது இன்றைக்கு ஒரு அத்தியாவசியமாகி போயிட்டு இருக்குது. வானம் என்றல்ல, ஆனா அது ஒரு உலகம் என்றதை வாப்பமார் புரிஞ்சு கொள்வோம். அது வெறும் ஒரு மொபைல் அல்ல. உங்களோட காலத்துல மாதிரி 10 நம்பரை டயல் பண்ணினா ஒரு கோல் மட்டும், ஒரு SMS மட்டும் கிடையாது. அதனுடைய யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்வோம். அது ஒரு உலகம், தனி உலகம். அந்த தனி உலகம் டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குதுண்டா, முந்திச்சரியும் புள்ள எங்க போவான், யாரோட போவான், என்ன செய்வான் என்று. ஆனா இன்றைக்கு எப்ப அந்த வேர்ல்டுக்கு புள்ள போவான், எப்பையும் போகலாம், எங்க போவான், எங்கேயும் போகலாம், என்ன செய்யலாம், எதையும் செய்யலாம், எதை பார்க்கலாம், எதையும் பார்க்கலாம். அது ஒரு உலகம். அந்த உலகத்துல சில நேரம் என் மகனுக்கு நான் வச்ச பேரு தான் அப்துல்லா. அந்த உலகத்தில் அவனுக்கு வேற பெயர், அவன் கூகுள் ஐடி வேறு, அவன் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் நேமும் வேறு, FB-ல வேற, இன்ஸ்டால வேற. அவனுக்கு இன்னும் 4-5 பெயர்கள். அந்த வேர்ல்டுக்கு எப்பயும் போகலாம், எப்படியும் போகலாம், எப்படியும் சீரழிஞ்சு போகலாம். கண்காணிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, 18வது நூற்றாண்டுல எந்த நாட்டிடத்துல போர் கப்பல் இருந்துச்சதோ அவங்கதான் வல்லரசு. 19வது நூற்றாண்டுல எந்த நாட்டிடத்துல அதிகமான ஆயுதங்கள் இருந்தோ அவங்க வல்லரசு. இந்த நூற்றாண்டு அதிகமான ஆயுதங்கள் உள்ளவங்க அல்ல வல்லரசு. முழு உலக மக்களினுடைய
முழு உலக சனத்தொகையினுடைய ஒவ்வொருத்தனுடைய டேட்டா கலெக்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த நாடு வச்சிருக்கிறதோ அவங்க தான் வல்லரசு. அந்த டேட்டா கலெக்ஷனுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட் தான் இந்த மொபைல் போனினூடாக எங்கட பிள்ளைகள். அதுக்கு நாங்க விசா கொடுத்துட்டோம், எப்ப வேணும் என்றாலும் போவாப்பா. புள்ள எங்க போகுதோ, முந்தைய ஒரு காலம் என்ன யாரு சரி தேடி வரணும் என்றா என்ற வீட்டு அட்ரஸ் ஒன்று மட்டும் தான் என்ன தேடுறதுக்குண்டான வழி. ஃபாரின்ல இருந்து யாரும் வரணும் என்றா அவங்க பிளைட் பண்ணி வந்து லேண்ட் ஆகி என் அட்ரஸை வச்சு தான் தேடணும். அன்புக்குரிய வாலிபர்களே, இன்றைக்கு உங்களை யாரும் தேடுறதுக்கு வீட்டு அட்ரஸ் தேவையில்லை. உங்களோட கூகுள் ஐடி, உங்களோட எஃபி, உங்களோட இன்ஸ்டா, உங்களோட டிக்டாக், உங்களோட வாட்ஸ்அப் இதெல்லாம் வச்சு நீங்க யார் உங்களோட முழு பயோடேட்டாவை எங்கேயோ கடல் கடந்திருந்து வித்தின் 3 minutesல எடுத்துருவாங்க. அது ஒரு உலகம். அந்த உலகம் அப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. அன்புக்குரிய வாலிப ஸ்ரீதேவிகளே, பெற்றார்களே, நீங்க 2 பேரும் விளங்குங்க. 2 பேரும் ஒரே ட்ரக்ல போராக்கள் கிடையாது. அவங்க வேற ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த உலகம் கலர்ஃபுல் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த உலகம் வெறும் வெறும் நகைச்சுவைகளாலையும் வேற வேற அனாச்சாரங்களாலையும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 7 மண்டா கொஞ்சம் தேடி பாருங்க. இன்னைக்கு இந்த எங்கட ரியாலிட்டி இந்த துனியாவுல காணாம போனவங்களை விட டிஜிட்டல் வேர்ல்டுக்கு நாசமா போனவங்க ஏராளம். சில ஊர்கள் படிச்ச வாலிபர்கள் முர்த்ததாவி கொண்டு போறாங்க, நாசிகனாவி கொண்டு போறாங்க. எத்தனையோ வாலிபர்கள் நாசியம். சில வாலிபர்கள் கேட்கிறாங்க, நாட்டில் நடந்த சில பிரச்சனைகள் என்போது உண்மையிலே அல்லாஹ் இப்படி ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கிக்கப்படாதுன்னா ஒரு முஸ்லிம் ஒரு குரூப் வாலிபர்கள் கேட்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஆயத்தை இறக்கிக்கப்படாதல்லையா? முஸ்லிம் வாலிபர்கள் நாசிகமாவி கொண்டு போறாங்க. எங்க நாசிகமாவின? பக்கத்து ஊர்ல உள்ள அந்நிய மத பொடியம்மாரோட சேர்ந்து கிரவுண்ட்ல விளையாட பைத்து நாசியமாவல்ல, டிஜிட்டல் வேர்ல்டுக்கு நாசியமாவிட்டு போறாங்க. எத்தனையோ டிவோர்ஸ் கேஸ்கள் டிஜிட்டல் வேர்ல்ட் தான் காரணம். எத்தனையோ பேரினுடைய ஆகிரம் நாசமா போனதுக்கு காரணம் டிஜிட்டல் வேர்ல்ட். தரையில பார்த்து நாசமாகினதை விட திரையில பார்த்து நாசமாகினது நிறைய. எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் சல்லிய இழந்தது டிஜிட்டல் வேர்ல்டுக்கு. எத்தனையோ பேர் பிள்ளைய தொலைச்சது டிஜிட்டல் வேர்ல்டுக்கு. எத்தனையோ பேருடைய கற்பு சூறையாடப்பட்டது டிஜிட்டல் வேர்ல்டு மூலமாக. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, பெற்றார்களும் நிதானம். ஒவ்வொரு எப்ஸ்களும் ஒவ்வொரு ட்ரெண்டுகளோட நாளுக்கு நாள் எல்லாம் அறிமுகம் செய்யப்பட்டு, நான் ஒரு முஸ்லிமே, நான் ஒரு மூமினே, எனக்கு நான் அடுத்தது கபருக்கு போகணுமே, மஹ்ஷர் இருக்குது, கேள்வி கணக்கு இருக்குது, சிராத்துல் முஸ்தகீம் இருக்குது, பட்டோல தரப்படுமே என்ற உணர்வு இல்லாத ஒரு சமூகம் இன்றைக்கு அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளால இஸ்லாமிய பெயர்களோட வாலிபர்கள் என்ன, யுவதிகள் என்ன, பொம்பளை பிள்ளைகள் என்ன, எந்த விதமான உணர்வுகளும் இல்லாத ஜடங்களாக எத்தனையோ பேர் அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கு நாசமாவி கொண்டு போயிட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய வாலிபர்களே, குர்ஆன் ஹதீஸ் களவாண்ட வானம் என்றது. இது இஸ்லாம். களவாண்டேலா. களவாண்ட வானம் என்றது அடுத்தவனுடைய பொருளை மட்டும் இல்லை, அடுத்தவனுடைய மானம், அடுத்தவனுடைய வாய்ஸ் கட் எங்கேயோ குரூப்ல ஷேர் ஆவினது. தெளிவா பேச தேவை, எல்லாருக்கும் விளப்பம். எங்கேயோ ஒரு பேரண்ட்ஸ் பேசின வாய்ஸ் கட்ட அது களவான்றது தானே. அத டிக்டாக்ல போட்டு அத ஒவ்வொரு மிமிக்ரி பண்ணி அத ட்ரெண்ட் ஆக்கி அடே களவெடுத்து கொண்டிருக்கிறோமே என்ற உணர்வு இல்ல. இஸ்லாம் சொல்லுது, லா துல்ஹிரி ஷமாதத பி அகீக, இன்னொரு சகோதரனுக்கு வரக்கூடிய கஷ்டத்தில நீ சந்தோஷம் கொள்ளாதே. எத்தனை பேருடைய மனவேதனைய இங்க நாங்க ட்ரெண்ட் ஆக்கி கொண்டு அதுக்கு மிமிக்ரி பண்ணி கொண்டு அதுக்கு கமெண்ட்ஸ் அடிச்சு கொண்டு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் யோசிப்போம். இன்னொருத்தர வீட்டுக்கு வித்தவுட் பெர்மிஷன் போகலாம்,
சொந்த மகள்ட ஊட்டுள்ளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா, சலாம் சொன்னாங்க, பதில் வரல, ரிப்பீட் பண்ணினாங்க, பதில் வரல, 3 முறை சலாம் சொன்னாங்க. தான் பெத்த மகள் ஈர குழந்தைன்னு வர்ணிக்கப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பதில் வரல, மகள் தான் கதவை திறந்துட்டு போவேலா, திரும்பி போயிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, எத்தனை பேருடைய வாழ்க்கையுள்ளுக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டினூடாக எத்தனை பேருடைய வாய்ஸ் நோட்டை வச்சுக்கொண்டு ஆம்பளை பொம்பளை இல்ல எத்தனை அசிங்கங்களை வச்சுக்கொண்டு அது ஒரு ட்ரெண்ட் ஆக்கி கொண்டு அதுல நாங்க இன்பம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த சந்தோஷத்துக்கு பின்னால ஓடவானோ கை சேதத்தை சந்திப்பீங்க. சத்தியமாக கை சேதம் காத்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஹதீஸ் சொல்லுது, ஒரு முஸ்லிம பயங்காட்டவானம், ஒரு முஸ்லிமுடைய மானம் கஅபத்துல்லாஹ்விட பெருசி. அதெல்லாம் பிராங்க் ஷோ என்ற வகையில நாங்க பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறோம், சிரிச்சு கொண்டிருக்கிறோம் என்றா இது டிரெக்டாக இல்ல, இன்டிரெக்டாக பிராங்க் ஷோ மூலமாக இன்னொருத்தர் பயப்படுறாரு, இன்னொருத்தருடைய மானம் போகுது, இங்க உட்கார்ந்து சிரிச்சு கொண்டிருக்கிறோம். இது ஈமானிய உணர்வும் இல்ல, மனித உணர்வும் இல்லாத ஒரு வாழ்க்கையில அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு காலம் டிவி, அந்த டிவி இருந்ததுக்கான டிவியுடைய அந்த டிவி புழக்கத்தில் இருந்த காலங்கள், அது அவங்க தான் முடிவு செய்வாங்க எத்தனை மணிக்கு எதை போடணும், அவங்க முடிவு செய்வாங்க. இன்றைக்குள்ள டிஜிட்டல் வேர்ல்ட் எப்படி என்றா எதை போடணும் என்றத சமூகம், யூசர்ஸ், ஃபாலோவர்ஸ் நாங்க தான் முடிவு செய்யணும் எதை ட்ரெண்ட் ஆக்கணும் என்று. அன்புக்குரிய வாலிபர்களே, அடுத்தவங்க அந்த மானத்தை போட்டு நீங்க லைக்ஸுக்கும் ஷேருக்குமாக உங்களோட ஆகிரத்தை நாசமாக்கிடவானோ. புள்ள நல்ல புள்ள, சாலிஹான புள்ள டிஜிட்டல் வேர்ல்டுக்கு பார்த்தா தான் புள்ளையுடைய சுயரூபம் விளங்கும். அவனுடைய கமெண்ட்ஸ் என்ன, யார ஃபாலோ பண்றான், எதை லைக் பண்ணிருக்கிறான், எதை பார்க்கிறான், யாருக்கும் தெரியாது. அன்புக்குரிய வாலிப சீதேவிகளே, ஹிஸ்டரிய டிலீட் பண்ணலாம். நீங்க பார்த்த கேட்ட அத்தனை ஹிஸ்டரியும் டிலீட் பண்ணலாம். டிலீட் பண்ண முடியாத ஒரு ஹிஸ்டரி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது நாளைக்கு மலக்குமார்கள் எடுத்து வாசிப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த மொபைல் பாவிக்கிறது அத்தியாவசியம்தான், இல்லண்டல்ல. அதுள்ளுக்கு கரைஞ்சி உங்களோட ஆகிரத்தை கரையுட்டு நாசமாக்கி கியாமத்துடைய நாளையில விரல கடிச்சு சப்பி துப்பி கொண்டிருக்கக்கூடியவர்களாக மாறிடவான். அன்பாக சொல்றேன், வினயமாக சொல்றேன். ஏனண்டா வாப்பமார், நீங்க விளங்குங்க, என் மகன் ஏண்ட உலகம் இல்லை, அவருக்கு வேறொரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துள்ளுக்கு அவன் எப்படி இருக்கிறான். அன்புக்குரிய வாலிப சீதேவிகளே, உங்களோட நல்லா விளங்குங்க, உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும், உங்களோட ஒவ்வொரு ஷேரும், உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் உங்களோட அனந்தரம். மறந்துடாதீங்க. உங்களோட ஏஜ்ல மௌத்தாவின ஒரு வாலிபர், அவருடைய கபரடிக்கு போங்க, அவர் மௌத்து, அவருடைய கூகுள் அக்கவுண்ட் இருக்குது, அவருடைய FB இருக்குது, அவருடைய இன்ஸ்டா இருக்குது, அவருடைய வாட்ஸ்அப் இருக்குது, அவருடைய டிக்டாக் இருக்குது. அவர் எதெல்லாம் லைக் பண்ணினாரோ, கமெண்ட்ஸ் பண்ணினாரோ, ஷேர் பண்ணினாரோ, ஃபாலோ பண்ணினாரோ, அதெல்லாம் இவருடைய அனந்தரம். அது ஆகிரத்தில் அல்லாஹ் வச்சு அதுக்குண்டான கூலியை நிச்சயமாக கொடுப்பான். மௌத்தோடு அதெல்லாம் டிலீட் பண்ணிட்டு போவேலாது, அது அனந்தரமாக பாதுகாப்பான் அல்லாஹ். ஆகிரத்தில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். தூபா, சுபசோபனம் உண்டாகட்டும் ஒரு ஆளுக்கு. ஏனண்டா சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க, பாவம் ஒரு மனிதன் மௌத்தாகிறதோட பாவமும் மௌத்தாவிடும். நான் பாவம் செஞ்சேன், நான் மௌத்து, என்ற பாவமும் மௌத்து, அல்ஹம்துலில்லாஹ். அப்படியான பாவிகள் சுபசோபனம் அடையட்டும். யாரு மௌத்தாவதோட அவருடைய பாவமும் மௌத்தாவதோ. தூபா லிமன் மாத யமூத்து தன், அவருடைய பாவமும் அவரோட மௌத்து. அவரு ஓரளவு தப்பிக்கொள்ளலாம், சுபசோபனம் பெற்றுக் கொள்ளட்டும். யாரு மௌத்தாவி அவருடைய பாவம் மௌத்தாவல்லையோ அவர் நாசம், தப்புறதுக்கு வழி இல்லை.
அப்படி என்றா நான் மௌத்து நான் ஷேர் பண்ணினதுகள் இன்னும் எங்கட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கடையில சமூகத்தில் ஓடிக்கொண்டிருக்குது. ஏண்ட நான் போட்ட ஒவ்வொரு அப்லோட் பண்ணினதுகள் இன்னும் சமூகத்தில் யார் யாரோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நான் தான் மௌத்து என்ற பாவம் இன்னும் மௌத்தாவல்ல. அன்புக்குரியவர்களே, இப்படி பாவங்களை ட்ரெண்ட் ஆக்கிவிட்டு அனந்தரமாக பாவத்தை சேர்த்துக் கொள்ளவானம். எனவே விழிச்சுக் கொள்வோம். ஆகிரத்தை இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கு தொலைச்சிடவானம். வாப்பமார் பிள்ளைகள் உணர்வுள்ள பிள்ளைகளாக உருவாக்குவோம். நாங்கள் உணர்வு வேணும். இன்னைக்கு ஜுமாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் இன்னும் வாராங்க. லேட்டாகி வார போதாத்துக்கு வெளியிலிருந்து கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. நான் சும்மா ஒரு விஷயம் கேட்கிறேன். ஹதீஸ்ல தெளிவாக வாரது, வெள்ளிக்கிழமை நாள் ஜுமாவுடைய அந்த நாள் மலக்குமார்கள் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லயும் இருந்து கொண்டு நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். கோவிட் காலத்துல புக் கொண்ட வச்சு வாரவங்களோட டீட்டெயில் கலெக்ட் பண்ணின மாதிரி வெள்ளிக்கிழமை நாள் ஜுமாவுடைய மஸ்ஜிதுல ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லயும் மலக்குமார்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இமாம் மிம்பருக்கு ஏறிட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் முடிஞ்சிடும். தவவு சுஹஃப மூடிடுவாங்க. அதுக்கு பிறகு யாரு வந்தாலும் எவன் வந்தாலும் பள்ளி ஹசரத்தே லேட்டாகி வந்தாலும் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிஸ்ட்ல இவர் ஜுமாவுக்கு வந்ததாக பெயர் பதிவு செய்யப்பட மாட்டாது. மலக்குமார்கள் எதை பதிவு செஞ்சோ அல்லாஹ்ட்ட காட்டுவாங்க, யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுல இன்னார் ஜும்மாக்கு வந்தாங்க. லேட்டாகி வந்தவங்களோட பெயர் எந்த பள்ளியில ஜும்மா தொழுத லிஸ்ட்ல இருக்கும். பகிரங்கமாக நடக்கிற மிகப்பெரியதொரு பாவம் ஒவ்வொரு கிழமையும் நடக்குது. ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மஹல்லாவிலையும் 30 வீதத்தை தவிர 70 வீதமாக்கள் இந்த பாவத்துள்ளுக்கு இருக்கிறாங்க. இந்த உணர்வு யாருக்கு வாரது? இதை யாரு சரி செய்யறது? அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேக்குறான், யா அய்யுஹல் இன்சான், மனிதனே மா கர்ரக, உன்னை எது ஏமாத்திச்சது? எதுக்கு நீ ஏமாந்து போனாய்? அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, மிகப்பெரியதொரு சவால் வாழ்க்கையில. அன்புக்குரிய வாலிப சமூகமே, டிஜிட்டல் வேர்ல்டுக்கு உங்களோட ஆகிரத்தை தொலைச்சிடவானும். தேவைக்கு யூஸ் பண்றது வேறு, அதிலே அடிமையாகிடவானும், அதுல தாண்டிடவானும். கொஞ்சம் மிதந்து கொள்ளுங்க. அதுதான் வாழ்க்கை என்று, அதுதான் ரியாலிட்டி என்று நினைச்சு கொள்ளவானும். ஒவ்வொரு பெற்றாரும் ரியாலிட்டியை உணர்த்துங்க பிள்ளைகளுக்கு. 2 வயசு புள்ள ஓடி வந்து உளுந்து அந்த செவத்துல முட்டிப்பட்டு புள்ள அழுவுதா, புள்ளைய சமாளிக்கிறதுக்காக வேண்டி செவத்துக்கு வைத்து 2 தட்டு தட்டிட்டு என் புள்ளைக்கு நீ அடிச்சா என்று அங்க புள்ளைக்கு அப்பலிருந்தே ஒரு பொய்யான யூகத்தை கற்பிக்கவானும். மகன், இது உங்களோட பிளவாப்பா, நீங்க பார்த்து வரலையே என்று ரியாலிட்டியை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்போம். அன்பின் இஸ்லாமிய வாலிப சமூகமே, வாப்பா உம்மா வாப்பாட்ட சொல் பேச்சு கேட்டு நடப்போம். குர்ஆன் ஹதீஸ் ஒவ்வொரு வாப்பமாரும் சொல்லுங்க. குர்ஆனினுடைய மிகப்பெரியதொரு கட்டளைகள் ஒன்றுதான், மகனே வாத்தி அல்லாஹ், அல்லாஹ்க்கு வழிபடு, வாத்தி அர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடு. குர்ஆனுடைய மிகப்பெரிய கட்டளைகள் ஒன்றுதான் வகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டு. குர்ஆன்ல தொழுங்கண்டு சொல்லல, அல்லாஹ் அகீமுஸ் ஸலாஹ் யுகீமுஸ் ஸலாஹ் யுகீமூனஸ் ஸலாஹ், நிலைநாட்டுங்க. தொழுங்காண்டா எங்கேயும் தொழலாம், எப்பையும் தொழலாம், எப்படியும் தொழலாம். நிலைநாற்றுறது உரிய நேரத்தில் ஆண்களா இருந்த மஸ்ஜிதுல அவ்வல் வக்தில இமாம் ஜமாத்தோட நிறைவேற்றப்பட வேண்டியது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்வோம். இப்படியே இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கே கரைஞ்சு போன எத்தனையோ பேருடைய வாழ்க்கை கண்முன்னுக்கு கரைஞ்சு போகுது. கல்யாணம் தெரியா, அவங்க டிஜிட்டல் வேர்ல்ட்ல விளங்கினதுதான் லைஃப் என்று நினைச்சாங்க. எத்தனையோ டிவோர்ஸ்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான டிவோர்ஸ்கள். இன்னைக்கு ஊருடைய காலியார சந்திச்சு ஒவ்வொரு முஸ்லிம் ஊர்களையும் இதே செய்திதான். கேளுங்க, டிவோர்ஸ் கேஸ்கள் இந்த வருஷம் என்ன மாதிரி. முந்தி காலம் எங்கட உம்மம்மா கல்யாணம் முடிச்சது 13 வயசுல 15 வயசுல, மாற்று கருத்து இல்ல. டிவோர்ஸ் ஆவல்ல,
அந்த சின்ன வயசுல முடிச்சும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு முடிக்கிறது 24 வயசு, பொம்பளை பிள்ளைகள் 20 வயசு, ஆம்பளை பிள்ளை 28 வயசு. ஆனா லைஃப் தெரியாது. டிஜிட்டல் வேர்ல்டுக்கு இவர் விளங்கினதுதான் வாழ்க்கை என்று வாழப்போ எத்தனையோ டிவோர்ஸ்கள் இன்னைக்கு சமூகத்தில் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய பெற்றார்களுக்கு நான் சொல்றது, உங்களோட பிள்ளைகள் முந்தி காலம் ரூமுள்ளுக்கு இருக்குதுண்டா அல்ஹம்துலில்லாஹ் ரூமுள்ளுக்கு இருக்கிறான். மிஞ்சி போன நம்மாலும் பேப்பர்ல ஒன்று பார்ப்பான். இன்றைக்கு ரூமுள்ளுக்கு இருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். அவன் கையில டிஜிட்டல் வேர்ல்டுக்குரிய விசாவை பாஸ்போர்ட்டை கொடுத்திருக்கிறோம். அவன் எப்ப வேணும் என்றாலும் போகலாம், எதிலையும் போகலாம், எங்கேயும் போகலாம், எதையும் பார்க்கலாம். கண்காணிக்க யாரும் கிடையாது. ஒருத்தர் கண்காணிச்சு கொண்டிருப்பாங்க. அதுள்ளுக்கு இருந்து திருத்துறதுக்கல்ல, டேட்டா கலெக்ட் பண்றதுக்காக வேண்டி. எனவே அன்பின் இஸ்லாமிய சமூகமே, இப்படியே எங்கட ஆகிரத்தை கரைச்சிடாம கொஞ்சம் கஷ்டப்படுவோம், கொஞ்சம் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவோம். குர்ஆன் ஓதுறது கஷ்டம். ஒவ்வொரு வாப்பமாரும் இண்டையிலிருந்து நீங்க விழிச்சு கொள்ள இல்லை என்றா என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் சூரத்துல் மாரிஜ்ல சொல்றான், உங்களோட புள்ள அல்லாஹ்விடத்துல பாவியாக மாட்டினதுக்கு பின்னால யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி, இங்க டிராபிக்ல போயிட்டு மாட்டினதுக்கு பின்னால மனிதன் பகாக்கு பேசுற மாதிரி, லஞ்சம் கொடுக்க பேசுற மாதிரி குர்ஆன் அல்லாஹ் சூரத்துல் மாரிஜ்ல சொல்ற, மனிதன் அநியாயக்காரனாக மாட்டி இந்த வேர்ல்ட மிஸ்யூஸ் பண்ணினவன் என்ன செய்வான்டா, அங்க வந்து அல்லாஹ்விடத்துல லஞ்சம் பேசுவான். எப்படியான லஞ்சம்? சல்லி ருபீஸ் அல்ல. யா அல்லாஹ் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி, ஏண்ட புள்ளைய நரகத்துல போட்டு என்ன மட்டும் ரிலீஸ் பண்ணியா அல்லாஹ், அதுக்கு அப்புறம் என்ன வாப்பாவை போடியா அல்லாஹ், என்ன உம்மாவை போடியா அல்லாஹ், பேசி 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 நண்பர்களை போடியா அல்லாஹ், கடைசியாக ஒமன் ஃபில் அர்தி ஜமீஆ, உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரையும் போட்டு என்ன மட்டும் ரிலீஸ் பண்ணியா அல்லாஹ். அன்பின் இஸ்லாம் உறவுகளை, கடைசியா ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இன்ன ஷைத்தான் ذئبுல் இன்சான், மனிதனுக்கு ஓநாய் ஷைத்தான். நாங்க சொல்றதானே தனிச்சிருக்கிற ஆட்டத்தான் ஓநாய் பிடிக்கும் என்று ஹதீஸ்ல வந்திருக்குது. இன்ன ஷைத்தான் ذئبுல் இன்சான், மனிதனுக்கு அவன் தான் ஓநாய். கதிபில் கனம், ஆட்டுக்கு ஓநாய் இருக்கிறது போல மனிதனுக்கு ஓநாய் ஷைத்தான். யஅஹுது ஷாத்தல் காசியா வன்னாஹியா, அந்த ஓநாய் என்ன செய்யும் என்றா, கூட்டத்தோட்டு இருக்கிற அந்த ஆட்டுல முதலாவது கலட்டும், தனிமைப்படுத்தும், படித்து அது ஒரு ஓரத்துக்கு விரட்டிட்டு போகும். அதப்படி தனிமையாக்கினதுக்கு பின்னால அந்த ஆட்டை சாப்பிடும் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇய்யாக்கும் வஷ்ஷிஆப், தனிமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தனிச்சுடவானம், வாலிப சமூகமே தனிச்சு பெற்றவானம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ அலைக்கும் பில் ஜமாஅ, கூட்டமாக இருங்க, கூட்டத்தோடு இருங்க. இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, வ அலைக்கும் பில் மஸ்ஜித், மஸ்ஜிதோடு இருங்க, அந்த ஓநாயிட்டிருந்து தப்பிக்கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப சமூகமே, சந்தோஷத்துக்கு பின்னால ஓடி எங்கட சக்கராத், எங்கட கபரு, எங்கட மஹ்ஷர், எங்கட சிராத்தல் முஸ்தகீம் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு கை விரல கடிச்சு துப்புற அந்த கூட்டத்தில் ஆவிடாம கொஞ்சம் விழிச்சு கொள்வோம், நிதானமாகிக் கொள்வோம், கஷ்டப்பட்டு செய்வோம். அப்பதான் கை சேதத்திலிருந்து பாதுகாக்கலாம். ஃபஜ்ருக்கு எழும்புறது கஷ்டம், குர்ஆன் ஓதுறது கஷ்டம், ஜுமாவுக்கு நேரத்துக்கு வாரது கஷ்டம், நல்ல விஷயங்களை செய்யறது கஷ்டம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவோம். இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியில வருவோம். வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய பேரண்ட்ஸ் சொல்றது, ஹசரத் மொபைல் இல்லாம புள்ள ஒன்றுமே செய்தில்ல. புள்ளையிட பிழை அல்ல, உம்மா வாப்பாக்கு ஒன்று சொல்றேன், வெரி சிம்பிள். புள்ளையிட முன்னுக்கு நீங்க புக்ஸ் வாசிங்க, புள்ளையிட முன்னுக்கு நீங்க மொபைல பார்க்க புள்ளைக்கும் தெரியும் அதுதான் உலகம் என்று. புள்ளையிட முன்னுக்கு புக்ஸ் வாசிங்க, குர்ஆன் ஓதுங்க. அந்த மொபைல் டிஜிட்டல் ஸ்கிரீன்ல இருந்து கடதாசிகளின் பக்கம் கவனத்தை திருப்புவோமாக இருந்தா சமூகம் உருப்படும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து நல்லதொரு மௌத்தை சந்திக்கக்கூடிய நிலைமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்கள் எல்லாம் மனிதர்கள் என்ற ரீதியில பிழை செஞ்சிட்டோம். யா அல்லாஹ், எங்கட பிழைகளை நீ மன்னிச்சிடு. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் உண்மையான தௌபாவை நசீபாக்கு. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை உணர்வோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் வாழக்கூடிய உண்மையான யதார்த்தமான வாழ்க்கையை விளங்கி வாழக்கூடிய பக்குவத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வாலிப சீதேவிகளை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொரு
வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுக்கு நேரம் பிந்தி வரக்கூடிய சீதேவிகளுக்கு என்னுடைய ஜும்மா செல்லுபடியற்றது என்ற உணர்வனை ஏற்படுத்துவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கட குழந்தைகள் அத்தனை பேருக்கும் யா அல்லாஹ் இஸ்லாமிய உணர்வுள்ள குழந்தைகளாக அவங்களை உருவாக்குவாயாக. எல்லா பிள்ளைகளை தட்டி இஸ்லாமிய உணர்வை ஊட்டக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றார்கள் அத்தனை பேருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் சக்கராத்துடைய நேரத்தில் யா அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்தவன் நம் சிரிச்ச முகத்தோட கலிமா ஷஹாதாவோட நம்ம அனைவருக்கும் மௌத் நசீபாக்குவாயாக. ஆகிரத்துடைய தோல்வியாளர்களாக ஆக்கிடாதே ரஹ்மானே, ஆகிரத்துல தோல்வியாளர்களாக ஆக்கிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில நரகவாதிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்திடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் உலகத்தினுடைய மாயைகள் இருந்து வெளியில வந்து யா அல்லாஹ் யதார்த்தமான உலகத்தை விளங்கி வாழக்கூடிய மனோபக்குவத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் கடல் கலந்து வாழக்கூடிய பலஸ்தீன உறவுகளுக்கு நீ உதவி செய்வாயாக. அவர்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு எங்களுடைய ஈமானை நீ உறுதிப்படுத்தக்கூடிய நிலைமையை உண்டு பண்ணுவாயாக. அவசரமாக கண் குளிர்ச்சியான நிலைமைகள் ஏற்படுத்துவாயாக. நம் அத்துணை பேரும் என்னென்ன தேவைகளோடு வந்து அமர்ந்திருக்கிறோமோ அத்துணை பேருடைய அத்துணை தேவைகளையும் நிவர்த்தி செய்வாயாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: ويوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته وأهل بيته أجمعين. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبه. الله في أصحابه لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تسوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.